நாம எங்களுடைய நிலத்துல தவறான விதைகளை விதைக்கிறதுனாலதான் எங்கட விதைகள் முளைக்காம இருக்குது. இந்த விஷயத்த உங்களுக்கு விளங்குறது சரியான கஷ்டமா இருக்கும். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியுதான்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய விஷயங்கள், அதாவது நிறைய ஹைபிரிட் ஜெனட்டிக் முடிவான விதைகள் ஈல்டுகளை கூட எதிர்பார்த்து நிறைய விதைகளை மண்ணில் விதைக்கிறோம். அந்த விதைகள் எங்கட சூழலுக்கு ஏத்தியானது இல்லை. எங்கட அதாவது எங்கட நிலத்துக்குரிய பயிர்கள் இல்லாத பயிர்கள். அந்த பயிர்கள் நிறைய நோய்களாலையும் நிறைய பூச்சி தாக்குதல்களாலையும் ஆட்படுது. அந்த பூச்சி தாக்குதலையும் நோய்களையும் சரி பண்ண நாங்கள் எத்தனையோ கெமிக்கலையும் வேறு வேறு பிரச்சனைகள்லையும் கொடுக்குறோம். அந்த பிரச்சனைகளால அந்த விளைஞ்சி வர்ற அறுவடையில நஞ்சு இருக்குது. அந்த நஞ்சை நாங்க சாப்பிட்றதுனால எங்கட ப்ரோபயோட்டிக்னு சொல்ற எங்கட குடல்ல இருக்கிற நுண்ணங்கிகளை அது கொல்லுது. அதுக்கு முதல் இந்த விதையை போடுற நிலத்துல அந்த விதை முளைச்சி வருகுதானே, முளைச்சி ஒரு 15 நாள் 20 நாளைக்கு அந்த விதையில இருக்கிற சத்துக்களால அந்த தாவரம் வளரும். அதுக்கு கீழே பிறகு வேர்கள்லாம் அந்த சத்துக்களை உறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்கணும். இந்த வேர்கள் சத்துக்களை உறிஞ்சிக்க இந்த வேர்களுக்கு தேவையான இந்த சத்துக்களை கிட்ட கொண்டே கொடுக்கறது யாருன்னா அங்க இருக்கிற நுண்ணங்கிகள். பொட்டாசியத்தை கொடுக்குற பொட்டாஷ் பாக்டீரியா, நைட்ரஜனை கொடுக்குற ரைசோபியம், மற்றது என்னது புஷ்போ பாக்டீரியா இருக்கு. அப்படி எல்லாமே அந்த தேவையான நுண்ணங்கிகள் அது அங்க இருக்கிற நிலத்துல இருக்கிற கனிமங்கள், மற்றது மக்குகள், மற்றது மண்புழு உரங்கள், கொம்போஸ்டுகள், அதுகள்ல இருந்து தங்களுக்கு தேவையான சாப்பாடுகளை சாப்பிட்டு அதுகளின் கழிவுகள் அந்த வேர்கள் அகத்துறிஞ்சக்கூடிய இந்த இதுகளாக மாறுது. அப்ப எல்லா உதவியையும் செய்யறது யாருண்டா நிலத்துக்குள்ள இருக்கிற கோடான கோடி நுண்ணுயிர்கள் எல்லாம் அந்த மரம் வளர்றதுக்கு, மரம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு காரணமா இருக்கு. அந்த மரத்தை நாங்கள் என்ன செய்யறோம்டா சத்துக்களை கூட கொடுக்குறோம், யூரியா அதுகளை கூட கொடுக்கறது அந்த மரத்தின் வளர்ச்சியை படிப்படியா குறைக்கிறோம். நீங்க பாத்தீங்களா ஒரு 20 வருஷம் 25 வருஷம் டேட்டா ஒரு காணியில எடுத்து பாத்தீங்களா முதலாவது வருஷம் நல்ல ஈல் தர்ற மாதிரி இருக்கு. அப்புறம் 2வது வருஷம் ஒரு ஈல் திறமை. ஆனா போக 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 அதன் விளைச்சல்கள் குறைஞ்சு கொண்டு போகும். ஆனா நீங்க கொடுக்குற இன்புட்ஸ் கூடிக்கொண்டு போகும். அந்த அளவு கனிமங்கள் உப்புக்கள் எல்லாமே அந்த ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணப்படாது. அது அங்க இருக்கிற நுண்ணுயிர்களை ஃபுல்லா கொல்லுது. நுண்ணுயிர்கள் எண்ணிக்கை குறைய 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 அந்த தாவரத்தின் வளர்ச்சியோ தாவரத்தின் நாங்க கிடைக்கிற ஈல்டுகளோ குறைஞ்சு கொண்டு போகும். இதுதான் முக்கியம். அப்ப இதே மாதிரி தான் எங்கட வயிற்றுக்குள்ளையும் யார் இருக்கிறேன்டா நுண்ணுயிர்கள் இருக்கு. இந்த வேருக்கு எப்படி கீழே இருக்கிற நுண்ணுயிர்கள் சாப்பாடு கொடுக்குதோ அதே மாதிரிதான் இந்த வயிற்றுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்களும் நாங்க இப்படி இயங்குறது கொள்றது எல்லாத்துக்கும் எங்கட ஆரோக்கியத்துக்கு, எங்கட நோய் எதிர்ப்பாற்றலுக்கு எல்லாமே உள்ளுக்குள்ள இருந்து வேலை செய்கிறாங்க. அப்ப நாம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கல்லோ அந்த நுண்ணுயிர்களை பெருக்கணும், நுண்ணுயிர்களை வளர்க்கணும். எப்படியான சாப்பாடுகள் எல்லாம் நுண்ணுயிர்களை பெருக்கி வளர்த்துருந்துருக்கண்டா இப்ப என்னண்டா இந்த கஞ்சியல், கூழுகள், புளிக்க வச்ச சாப்பாடுகள், நீராவிலா வச்ச சாப்பாடுகள் அப்படி எல்லாம் அதுக்கு கீழே இருக்க நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடிய இருக்கு. மிக முக்கியமான விஷயத்துக்கு வரணும். இப்பதான் இந்த போலிக் ஆசிட் குடிக்கிறோம் தானே. போலிக் ஆசிட் என்னண்டா கல்யாணம் கட்டினாக்கள் குழந்தை பொறணுமெண்டா அவை இனக்கலப்புல ஈடுபடையக்க குழந்தை தங்கணுமெண்டா போலிக் ஆசிட் தேவை. அவை உடம்புல போலிக் ஆசிட் இருக்கணும். அப்படி இல்லையாண்டா அப்படி நடக்காது. அப்ப அதை என்ன செய்யணும்டா உணவுகள்லாம் எடுக்க யோசிக்கணும். இப்ப நல்ல முட்டைகளையோ, கீரை வகைகளையோ, பருப்பு வகைகளையோ, மீன்களையோ எடுக்கணும். ஆனா அந்த போலிக் ஆசிட்டை உருவாக்கக்கூடிய ஆக்கள் யாரண்டா, பிரிச்சு எடுக்கக்கூடிய ஆக்கள் யாரண்டா அங்க இருக்கிற பாக்டீரியாக்கள். அந்த பாக்டீரியாக்கள் எண்ணிக்கை குறைவா இருந்தாலும் நீங்க இவ்வளவுதான் சாப்பாடை கூட சாப்பிட்டீங்கன்றாலும் உங்களுக்கு அதனால பிரயோசனம் இல்லை. அப்ப அதனால நீங்க போலிக்கு அமிலம் எடுக்கிறதுக்கான குளிர்ச்சிகளையோ இல்ல சப்ளிமெண்டையோ யூஸ் பண்றீங்க. அப்படியான ஒரு ஆனா இந்த சப்ளிமெண்ட் என்ன செய்யும்னா தேவையான உடம்புல உறிஞ்சப்பட்டுட்டு யூரியா மாதிரி தான் மிச்சம் தேவையில்லாதது ஏதோ ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நாங்க என்ன செய்யணும்டா இந்த சப்ளிமெண்ட் இல்லாம எங்களோட உடம்புல இருக்கிற சத்துக்களை எடுக்கக்கூடிய ஆற்றல், அந்த உணவுல இருந்து சத்துக்களை பிரிச்சு எடுக்கக்கூடிய ஆற்றல் கொண்ட இந்த நுண்ணங்கிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த நுண்ணங்கிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு தான் நாங்க புளிக்க வச்ச சாப்பாடுகள், மற்றது எங்களோட பாரம்பரிய உணவுகள், மற்றது பாரம்பரிய தானியங்கள், கீரை வகைகள் அப்படியான இதுகளை மற்றது நாங்க சாப்பிட வழி கிடைக்க அந்த நுண்ணங்கிகளோட டெவலப்மெண்ட் கூடும். அப்போ ஒட்டுமொத்தமாக எங்களோட பிரச்சனை எங்க இருந்து வருகுதுண்டா நாங்க போடுற உணவு, அதாவது நாங்க சாப்பிட்ற சாப்பாடு உணவு எங்க எதுல வர போகுது, நாங்க போடுற விதைகள். அந்த விதை பிழையா இருந்தா எங்கட விதை, அதாவது எங்கட சந்ததி முளைக்காம போயிடும். விளங்குதா?
இது பெரிய பிரச்சனை. இன்றைக்கு அது ஒரு பெரிய ஒரு மாஃபியாவா, இன்றைக்கு ஒரு குழந்தை பெறுகிறது எல்லாம் பெரிய ஒரு காசு. அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் செய்யணும். அப்ப நாங்கள் முதல் யோசிக்கணும், நாங்க எப்படி எங்கட சந்ததியை, எங்கட பரம்பரையை, எங்கட சமூகத்தை கட்டி எழுப்ப போறோம். சாதாரண ஒரு விஷயம் இன்னைக்கு பெரிய ஒரு புரட்சியை மாட்டும். நாங்க எல்லாரும் யோசிக்கணும், இயற்கையில எப்படி உற்பத்திகளை பண்றது, தானியங்களை எப்படி உற்பத்தி பண்றது, எங்களுக்கு ஆரோக்கியத்தை எப்படி பார்க்கணும். நாங்க மனசு வச்சா எல்லாமே மாற்றம் நடக்கும். நன்றி.